நமக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ இல்லையோ, எடப்பாடி கிட்ட நம்ம 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கலான்னு அண்ணாமலை ஜூப்ளியன்ட் ஆயிட்டாரு. ஓகே. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி தான். அவர் மோடி கிட்ட என்ன பேசும்போது சொல்லிட்டாருன்னா, 20% எடப்பாடிக்கு இருக்கு, சீமானுக்கு 8% இருக்கு. ஆனால் அக்செப்டன்ஸ் பல ஜாதிகள்கிட்ட சீமான தான் இருக்குது. எடப்பாடிக்கு முக்குலத்தோர் எதிராக பார்க்குறான், நான் வன்னியர் எதிராக பார்க்குறான், நான் வெள்ளாள கவுண்டர் எதிராக பார்க்குறான். எடப்பாடிக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. கலைஞருக்கு ஒரு காலத்தில் இருந்ததோட பல மடங்கு எதிர்ப்பு எடப்பாடிக்கு பழனிசாமி இருக்குது. சீமான் 8%னாலும் சீமானுக்கு வந்து அக்செப்டபிலிட்டி பல ஜாதிகள் மத்தியில் இருக்குது. சீமான் வந்துட்டாருன்னா நம்ம ஜாதி பவர்ஃபுல் ஆயிரும்னு பறையர் நினைக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் நினைக்கிறாங்க. சபல்டன் காஸ்ட்டில் சீமானுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நாடார் அவரோட கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் ஒரு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, இது வெளியே தெரியும் போது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னா, மோடி, ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, டாக்டர் ராமதாஸ், இன்னும் இதே லைனில் என்டிஏல உள்ள மற்றவங்களும் வரலாம். சீமான் அதுக்குள்ள மூவ்களை பிஹைண்ட் த சீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாம் சேர்ந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாங்கன்னு அவர் இப்போ என்னையும் பாஜகவையும் பிரிக்க சதி, யாரும் பிரிக்க முடியாது